This is a bond of real friendship. Great friend, my great friend. Thank you. Thank you. Yes, sir. நெசட் சபாநாயகர் பதக்கத்தை பிரதமர் மோடிக்கு வழங்கியது இஸ்ரேலிய நாடாளுமன்றம். 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதையடுத்து இரு நாட்டு பிரதமர்களும் விமான நிலையத்திலேயே தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். குறிப்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், புத்தாக்கம், விவசாயம், நீர் மேலாண்மை, இராணுவம் மற்றும் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மக்களிடையேயான உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி நேற்று மாலை அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலை குறிப்பிட்டு பேசினார். இது தொடர்பாக தனது உரையின் போது 140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் நட்புறவு மரியாதையின் செய்தியை என்னுடன் கொண்டு வந்திருக்கிறேன். இஸ்ரேலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் கண்டனத்திற்குரியது. அதனால் ஏற்பட்ட உங்கள் வலியை நாங்களும் உணர்ந்தோம். உங்கள் துயரை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். பொதுமக்களை கொலை செய்வதையும் பயங்கரவாதத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. இந்த தருணத்தில் இந்தியா முழு நம்பிக்கையுடன் இஸ்ரேலியுடன் உறுதியாக நிற்கிறது. மும்பையில் இஸ்ரேல் குடிமக்கள் உட்பட அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களைப் போல நாங்களும் பயங்கரவாதத்திற்கு எதிரான சமரசமற்ற கொள்கையை கடைபிடிக்கிறோம். சமூகங்களை சீர்குலைத்து வளர்ச்சியை தடுப்பது மற்றும் நம்பிக்கை குலைப்பதை பயங்கரவாத நோக்கமாக கொண்டுள்ளது. இதை எதிர்த்து கொள்ள உலகளவிய நடவடிக்கை தேவை. அதனால்தான் காசா அமைதி திட்டத்தை இந்தியா ஆதரிக்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த அமைதி திட்டம் அமைதிக்கான பாதையை வழங்குகிறது. அது பாலஸ்தீன பிரச்சனையை தீர்ப்பது உட்பட இந்த பிராந்தியத்தின் அனைத்து மக்களுக்கும் நீதியான மற்றும் நீடித்த அமைதியை உறுதி செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார். நமது அனைத்து முயற்சிகளும் ஞானம், தைரியம் மற்றும் மனிதநேயத்தால் வழிநடத்தப்பட்டு அமைதிக்கான பாதை எப்போதும் எளிது அல்ல. ஆனால் இந்த பிராந்தியத்தில் உரையாடல், அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்காக இந்தியா உங்களுடன் உலகத்துடன் இணைகிறது என்று அவர் கூறினார். இந்த உரைக்கு பின் பிரதமர் மோடிக்கு நெசட் சபாநாயகர் பதக்கம் வழங்கப்பட்டது. இதை அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் அமினர் ஒகானா வழங்கினார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் உயரிய இந்த பதக்கத்தை பெறும் முதலாவது இந்திய பிரதமர் மோடி ஆவார். அதேபோல இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமரும் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, ஈரான் இடையே நீடிக்கும் போர் பதற்றம் உள்ளிட்ட சிக்கல்களால் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது.